பலன் 2024 மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மேசத்திலிருந்து குரு பகவான் கீர்த்திகை 2ஆம் பாதம் 1:50க்கு குரு பேச்சு ஆறார். ரிஷபராசியில் வந்துட்டு குரு பகவான் அங்கே தான் வந்திருக்காரு. எதிரில் வரவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுனா லக்னத்திலேயோ ராசியிலேயோ குரு பகவான் தான் கண்டுபிடிச்சிடலாம், எதுக்காக வரான் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம். இந்த டயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, உபதேசம் 4 பேருக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி, ஒரு விஷயத்த சொல்கிறவங்களையே புரிஞ்சுக்கிற மாதிரி, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்துட்டு ரிஷபராசிக்கு இருக்கும். குரு பகவான் வந்து 5ஆம் பார்வையாக கன்னியை பார்க்குறாரு. பூர்வீக சொத்து, குலதெய்வத்தோட வழிபாடு, புத்திர பாக்கியம், குழந்தைக்காக வெயிட் பண்ணிருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். புதன் வந்து 2ஆம் அதிபதியாக வரனால திருமணம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அவர் 7ஆம் பார்வையை விருட்சத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிட்ட இருக்கிற பிரச்சனை தீரும். 9ஆம் பார்வையா மகரத்தை பார்க்குறாரு. தந்தையோட அன்பு கிடைக்கும், அவர் மூலயமா ஆதாயம் கிடைக்கும், ஆலய வழிபாடு கிடைக்கும். அடிக்கடி வெளியூர் பயணம் போவாங்க, தரிசனத்துக்காக கோயிலுக்காகவே அடிக்கடி போவாங்க ரிஷபராசிக்காரவங்க. 2, 5, 7 இங்கே கனெக்ட் ஆகிறதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து காதல் கைகூடும். அதாவது லவ் மேரேஜ் இந்த வருஷத்தில் வந்து ரிஷபராசிக்காரவங்க லவ் மேரேஜ் நிறையா பண்ணுவாங்க. அதே நேரத்தில் 7ஆம் அதிபதி செவ்வாயும் அவங்களுக்கு 12ஆம் வரனால மனைவினாலேயோ நண்பர்னாலேயோ சுப விரயம் இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இது நடக்கும். அதே நேரத்தில் 8க்கும் 11க்கு அதிபதியாக இருக்க குரு பகவான் பிரச்சனை உள்ளதில் லாபம் கிடைக்கும். ஏதோ ஒரு பிரச்சனையான விஷயத்துக்கு போய் நின்னோம்னாக்க அதில் நம்ம சக்ஸஸ் ஆகும், அது மூலியமாக வருமானம் கிடைக்கும். இப்போ ரிஷபராசிக்காரங்க ரொம்ப பொறுமைசாலி, பயங்கர பொறுமை. அவங்கள அழகாக காட்டிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஆல்ரெடி அழகாக தான் இருப்பாங்க, அழகாக காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் இப்போ நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு ரிஷபத்துக்குன்னு 80% நல்லா இருக்கு, ஆதாயம் 2%, விரயம் வந்து 11%.